இந்த தீபிகாவுக்கும் மல்லி மேலே இவ்வளோ வன்மம் இருக்கக்கூடாது. இந்த சுடரோட கேஸுக்கும் மல்லிக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொன்னாலுமே, கவினை வச்சே இந்த கேஸில் மல்லியை சேர்த்து விடணும் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போடுறாங்க. இது போல் ரெகுலரான மல்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் மல்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இப்போ தீபிகா இப்படி ஒரு வன்மத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறப்பவே மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவங்களோட கேரக்டரை அவ்வளோ நேர்மையாக காமிச்சிருந்தாங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ்லாம் காமிச்சிருந்தாங்க. ஒரு 2000 ரூபாய் அந்த போலீஸ் ஏமாத்துனாங்க அப்படிங்கிறதால அவங்களுக்கு நியாயமெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எல்லா போலீஸும் ஒரு போல கிடையாது, நான் நேர்மையானவங்களா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்ப விஜய் மல்லி 2 பேருக்கும் சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா மல்லியை இந்த கேஸில் சிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஒரு உன்னதமான காவல்துறையில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட சொந்த விருப்புகளெல்லாம் தள்ளி வச்சுட்டு தான் அந்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க உறுதிமொழியுமே எடுத்திருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப தினேஷோட இறப்புக்கு மல்லி காரணமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதையெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டாங்க. இப்போ மல்லியை எப்படியாவது இந்த கேஸில் சிக்க வைக்கணும். ஏன்னா மல்லி மேலே எந்த ஒரு தவறும் இல்லை. இப்போ கவின் தான் இதோட பின்புலத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஏற்காட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அங்கே இருக்கிற போலீஸ்கிட்டையுமே விசாரிக்கிறாங்க. இப்போ ஏற்காட்டுக்கு அவங்களுமே கிளம்பி போகிறாங்க. இப்போ இந்த கவினை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே கவினை வச்சு இதோட பின்புலத்தில் மல்லி தான் இருந்தாங்க. மல்லி சொல்லி தான் இந்த வேலையை நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட வாக்குமூலம் வாங்கணும், அவங்கள அப்படி சொல்ல வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. ஏன் இந்த தீபிகா இவ்வளோ வன்மத்தோடு இருக்கிறாங்க, இவ்வளோ ஒரு கெட்ட எண்ணத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியலை. இவங்களோட இந்த கெட்ட எண்ணம் நிச்சயமாக நடக்கக்கூடாது. அதற்கு சுடர் உயிரோடு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மல்லியை சிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மல்லி விஜய் 2 பேருமே சேஃபாக இருவாங்க. இந்த சுடர் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய எதிர்பார்ப்புகளுமே ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா கவின் சுடர் 2 பேருமே ஏற்காட்டில் இருப்பாங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.